இந்த கெப்பாசிட்டருக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கறத என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? இந்த கெப்பாசிட்டர் அறுத்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள பேப்பர் மாதிரியான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எடுத்து ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஒரு அமைப்பு செஞ்சிருக்கேன். இந்த ரெண்டு பேப்பரையும் நான் எப்படி ஒட்டிருக்கேன்னா மேக்னெட் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா மேக்னெட் உள்ள இருக்காது கெப்பாசிட்டர் உள்ள. இப்போ இந்த சைடு ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும், இந்த சைடு ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, இது நெகட்டிவ் எனர்ஜியும் சேர்த்து வைக்கும். எப்படின்னா இங்க பாருங்க, இந்த கெப்பாசிட்டர் நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பேப்பர்ஸ் தான் இருக்கும். இந்த ரெண்டு வே, அதாவது இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மோதாம இருக்க நடுவுல இந்த மாதிரியான ஒரு பாலித்தீன் மாதிரியான ஒரு நான் கண்டக்டர் பிசிக்கல் கண்டக்டர் இருக்குங்க. சோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாசிட்டிவ் எனர்ஜியும் இதுல நெகட்டிவ் எனர்ஜியும் கொடுத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் உள்ள, அதாவது கெப்பாசிட்டருக்குள்ள போன உடனே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி பிளஸ் நெகட்டிவ் எனர்ஜி ஒன்னோட ஒண்ணு மோதாம இந்த அட்டை இருக்கிறதுனால ஒன்னோட ஒண்ணு டிஸ்சார்ஜ் ஆகாது. அதே நேரத்துல அந்த எனர்ஜி அப்படியே அந்த கெப்பாசிட்டர்ல சேவ் ஆயிடும். நம்ம கனெக்ஷனை கட் பண்ணா கூட. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர்ஸை எப்பவுமே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் வைக்கணும். ஒருவேளை நம்ம அப்படி பண்ணல அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கையில பட்டுச்சுன்னா நமக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல புண்ணு கூட ஏற்படும். இதுதான் வந்து கெப்பாசிட்டருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். அதாவது பேட்டரி மாதிரி அதிக கரண்ட்டை இதால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஒரு நார்மலான கரண்ட்டை ஒரு